மீனம் மீன ராசிக்காரர்கள் எப்படி வழிபாடு பண்ணணும்? மீனம்ங்கிறது நீர் தத்துவ ராசிங்க. அப்போ கோவில்ல சில கோவில்கள்லாம் இருக்குங்க. அந்த கோவில்ல ஒரு கிணறு இருக்கு. இல்லப்பா இந்த கோவில்ல கிணறு இல்லை, தண்ணிக்கான ஒரு வசதியும் இல்லை, நான் வெளியில போய் தினசரி சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கே வெளியில போய் வெளில இருக்க குளத்துல தண்ணி எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. இது மாதிரிலாம் சில கோவில் ஆச்சாரியர்கள் எல்லாமே சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய இவங்க அதாவது பூஜாரிகள் எல்லாமே சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஒரு போர் போட்டு தண்ணி உள்ள வர மாதிரி எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணி கொடுங்க. அப்போ நீர் தத்துவ ராசி இல்லப்பா தண்ணி எல்லாமே இருக்கு, கரெக்ட், ஓகே. அந்த கோவிலை நீரால் சுத்தப்படுத்துங்கள். கோவில் பிரகாரத்துல ஃபுல்லா தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா கிளீன் பண்ணிவிட்டு கோலங்கள் எல்லாம் போடுங்க. கோவில் வாசல தண்ணீர் தெளித்து நீங்க என்ன பண்ணுங்க. அதே மாதிரி அந்த சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பால், பன்னீர், இது மாதிரியான திரவ பொருட்கள் வாங்கி கொடுக்கலாங்க. சில கோயில்களை பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு கரும்பு சாறால அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த கரும்பு சாறு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. அதாவது நீர் சம்பந்தமா என்னென்ன இருக்கோ இதெல்லாமே நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க நீர் போல் கொடுக்கலாம், பானகம் கொடுக்கலாம். இது மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே 100% நிறைவேறும். எல்லா காலங்களிலும் மிக்க மனமகிழ்ச்சியோட நீங்க இருக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.